எரேமியா 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசி. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். வனாந்திரத்தில் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்து இருக்கிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு காலையில் நம்முடைய தியானம் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து இந்த எரேமியா புஸ்தகத்திலையும் புலம்பல் புஸ்தகத்திலையும் நம்ம பார்க்கிற ஒரு உண்மை என்னன்னா, அவர் தன்னுடைய ஜனத்துக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை பேசுகிறார். ஆண்டவர் சொல்லி போகிறார். நீங்கள் இதிலே எரேமியால 26ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு காலையில் ரீடிங்கில் வந்த போர்ஷன்லையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அழிவு வரதான் போகிறது, இந்த இடம் காலியாக போகிறது, நீங்கள் கைதிகளாக தான் ஆக போகிறீங்க. இந்த செய்தியை எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வராது, நாங்கள் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிற மக்கள்கிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறார். இவர் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அவங்க எதிர்பார்க்கிறதுன்னா நாங்கள் சுகமாக இருப்போம், நாங்கள் நல்லா இருப்போம், எங்களுக்கு ஒன்றும் நடக்காது, எங்களுக்கு தீமை வராது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிற ஜனத்தண்டையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ அவங்க கூட இப்படி சொல்லு. அது தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், தேவாலயத்துக்கு வெளியே நின்று நீ இப்படி சொல்லுன்னு சொல்லி சொல்லுகிறார். எரேமியா, இது எப்படி நான் சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறாங்களே, நாங்கள் சுகமா இருக்கிறோம்னு நினைக்கிறாங்களே, எங்களுக்கெல்லாம் அழிவு வராது, நாங்கள் எங்க இடத்துல சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கிற மக்கள் மத்தியில நான் எப்படி போய் இதை சொல்வது? அவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? ஒரு கொஞ்சம் கூட யோசிக்கல. கர்த்தர் சொல்வாருன்னா சொன்னதை அப்படியே போய் சொல்வார். 40 வருஷமா, ஏறத்தாழ 40 வருஷமா எரேமியா தீர்க்கதரிசியின் ஊழியம். 40 வருஷமா அப்படி வாயிலிருந்து வந்ததெல்லாம் நியாய தீர்ப்பு தான். தீமை ஏன்னா ஜனங்க அவ்வளோ மோசமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் அதை சொல்லும் போது அப்படி இருதயத்தின் ஏக்கம் என்னன்னா, அவர்கள் அழிக்கப்படணும், அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அந்த எண்ணத்தோடு கூட சொல்லாம பாரமா சொல்லுவாராம், ஏக்கமா சொல்லுவாராம். ஐயோ, நீங்க அழிந்து போக போறீங்க, மனம் திரும்ப மாட்டீங்களா? மனம் திரும்ப மாட்டேன், ஆண்டு இரக்கம் உள்ளவனாச்சு, ஆண்டு பக்கமா வாங்க. அந்த ஒரு பாரத்தோட என்ன செய்வார்? எரேமியா பேசுவார். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. நடக்க போறது அழிவு தான். அந்த அழிவை நீங்க அனுபவிக்க தான் வேணும், நீங்க செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கணும். அப்படி சொல்றது ஒண்ணு உண்டு. ஏன் அனுபவிக்கணும்? மனம் திரும்பலாமே, ஆண்டவர் நல்லவராச்சு, அழிக்கப்பட தானே போறீங்க, ஒரு கடைசி வாய்ப்பு, ஏசப்பா பக்கம் வாங்கன்னு சொல்லி ஆத்மா மேல பாரம் கொண்டு சொல்ல முடியும். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ அழிவு வரப்போகுது, யாராவது கோபத்தோடு நீங்க செஞ்ச தப்புக்கு அழிக்கப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். இன்னொருத்தர் அழிவு வரப்போது மகனே, மனம் திரும்ப நம்மோடு சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எரேமியா அப்படிதான் இருந்தார். அவர் அழிவை குறித்து பேசினாரு, ஆனால் கண்ணீரோடு என்ன செய்தாரு? பேசினார். அவங்க அழிக்கப்படணும்னு ஆசையோடு கூட பேசல. அவங்க எப்படியாவது மனம் திரும்ப மாட்டாங்களா, இந்த காரியத்தை கேட்டு ஏசப்பா பக்கம் வரமாட்டாங்களா என்று சொல்லி அந்த சிந்தியோடு அவர் என்ன செய்தார்? அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த எரேமியா 9ஆம் அதிகாரத்தை இப்போ நம்ம வாசிச்ச 3 வசனத்துலங்க எரேமியா சொல்லுகிற ஒரு பாரம் பாருங்க. முதல் வசனத்துல, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். இன்றைக்கு இந்த எரேமியா புஸ்தகத்துல 4 வித்தியாசமான பகுதிகளை பார்க்க போகிறோம். அந்த 4 பகுதிகளில் எரேமியாவுக்கு இருந்த அந்த இருதய கொந்தளிப்பு, அந்த பாரத்தை நம்ம பார்க்க போறோம். அன்று எங்களுக்கு இந்த பாரத்தை தாங்க, எங்களுக்கு இந்த ஏக்கத்தை தாங்க. நாமும் இங்க எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல இருந்தது போல 2 முக்கியமான பாவத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். விபச்சார பாவம், விபச்சார பாவத்தோடு கூட விக்கிரகாராதனை பாவம், இன்னொன்று கொடூரமாய் நடக்கும், அன்பு இல்லாம நடப்பது. கர்த்தர் மேல அன்பு இல்லை, சகோதரன் மேல, இந்த 2 தான் மையப்படுத்தி எரேமியா பேசுகிறார்.
அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நமக்குள்ளேயும் இருக்கிறத பார்க்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம், நம்ம இருக்கிற சமுதாயத்துல இருக்கிறத பார்க்கிறோம். நமக்குள்ளேயும் அது இருக்கு. ஆண்டவரை நேசிப்போம்னு ஒரு சில காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். நேசிக்கிறோம்னு சொல்லி சொல்றோம், ஆனா செயலை நம்ம காட்ட மாட்டேங்கிறோம். சகோதரனை நேசிப்போம்னா ஒரு சில காரியத்தை செய்ய மாட்டோம். ஆனா நமக்குள்ள அன்பு இல்லை. இந்த சகோதரன் அன்பு இல்லாதனால இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசி விடுகிறோம், ஒரு சிலரை நியாயம் தீர்த்து விடுகிறோம், நம்முடைய செயல்ல கிறிஸ்துவின் அன்பு காட்டாம போய் விடுகிறோம். அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியில் இருந்த நாட்கள் தான் அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. இப்ப நமக்கும் அழிவுதான், நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கும் அழிவுதான், சமுதாயத்துல அழிவு வரதா போகிறது. ஆனா அந்த அழிவை நியாய தீர்ப்பு வந்துதான் ஆகணும். வராவிட்டா எனக்கு கெட்ட பேர் வந்துடும், நான் இப்படி சொல்லி நடக்கல, யோனா சொன்னது போல அப்படி நினைக்கிற தீர்க்கதரிசிகளா நம்ம, அல்லது எரேமியாவை போல ஐயோ வரக்கூடாது, என் ஜனங்க மனம் திரும்பணுமே, நம்ம சபை மனம் திரும்பணுமே, தேவ மக்கள் மனம் திரும்பணுமே, அந்த பாரத்தோடு சொல்லுகிறவர்களா நம்ம இருக்கிறோமா? 4 சம்பவங்கள் அந்த மாதிரி இந்த எரேமியா புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியும். இதை பார்க்கும்போது நமக்கு யாருடைய ஞாபகம் வரணும்னா, அன்றைக்கு ஏசப்பா அந்த எருசலேம் பட்டணத்தை பார்க்கும்போது வசனம் சொல்றது என்ன செய்தாரா? கண்ணீர் விட்டு அழுதாராம். ஐயோ உனக்கு வரப்போகிற அழிவை, நீ வரப்போகிற அழிவை நினைச்சு ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விடும்போது சொல்றாரு, உனக்கு ஒரு சமாதானத்துக்கு வாய்ப்பு கொடுத்த, நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, மனம் திரும்ப மாட்டேங்கிறாயே, வேதனையோடு சொல்றாரு. அதை வாசிச்சுட்டு அப்புறம் இங்க வருவோம் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 41ஆம் வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இதுக்கு முன்னாலதான் ஆண்டவர் கழுத மேல பவனி வருகிறாரு, ஜனங்கள் எல்லாம் அவரை ஓசன்னான்னு சொல்லி பாடுகிறாங்க, ஒரு பக்கம் துதிச்சு பாடிக்கொண்டு இருக்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ராஜாதி ராஜா போல ஆண்டு பவனி வரும்போது அவருக்கு அந்த துதிக்கிறவர்களை பார்த்து சந்தோஷம் அடையாம கண்களை ஏறிட்டு பார்க்கிறாரு. எருசலேம் தெரிகிறது, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். அன்று பாரத்தோடு அன்னைக்கு சொன்னார், அழிவு வரப்போகிறது. ஏறத்தாழ சொல்லி 40 வருஷம் கழிச்சு கிபி 70 பெரிய அழிவு வரப்போகிறது. அந்த அழிவை கண்ண முன்னால வச்சு ஏசப்பா கண்ணீரோடு பேசுகிறார். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, உன்னை தேடி நான் வந்தேன், உன் சமாதானத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, ஐயோ நீ அசட்டப்பட்டுகிறாயே, கோழித்தின் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வண்ணமாய் எத்தனையோ தடவை சேர்த்துக்கொள்ள நான் ஆசையா இருந்தேன், உனக்கோ மனம் இல்லாமல் போயிட்டு அன்று கண்ணீரோடு பேசுகிறார். அதே இருதயத்தை, அதே சிந்தைய அங்க எங்க வாசிக்கிறோம்? எரேமியா 9ஆம் அதிகாரத்துல நம்முடைய எரேமியா தீர்க்கதரிசிக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அது ஒரு தடவை 9ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. எரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுள்ள கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அவர் சொல்றாரு, கண்ணீர் சிந்தி 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 எனக்கு கண்ணில் என்ன இல்லை, கண்ணீரே இல்லை, எனக்கு அழ முடியல, புலம்பல் இல்லை, எனக்கு கண்ணீர் வர மாட்டேங்குது, என் கண்ணீர் ஊற்றுகள்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ இவர் சொல்றாரு, என் தலையில் இருக்க மூளை மற்ற உறுப்பெல்லாம் ஏசப்பா வெளியே எடுத்து போடட்டும், என் தலை முழுசும் தண்ணீரால் நிரப்பட்டும், என் கண்களெல்லாம் ஒரு ஊற்றாய் மாறட்டும், என் ஜனங்களுக்காக நான் கண்ணீர் விட்டு அழுவேன், என் ஜனங்களுக்காக வேதனைப்படுவேன். எதற்காக வேதனைப்படுகிறேன்? அவருக்கு வரப்போகிற அழிவை நினைச்சு. இதனால பாவத்தை நிமித்தம் வரப்போகிற அழிவை பார்த்து நான் கண்ணீர் விட்டு அழுவேன். அதே மாதிரி 14ஆம் அதிகாரத்திலையும் எரேமியா 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலையும் ஜனங்களுக்கு பாவத்து நிமித்தம் வரப்போகிற அழிவை பார்த்து மறுபடியும் அந்த இடத்துல அவர் வேதனைப்படுகிறத பாருங்க. எரேமியா 14:17 வாசிப்போம். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தி ஆகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டு இருக்கிறார். பாவத்து நிமித்தம் சேதம். அதாவது இந்த 2 வசனத்திலையும் அது இன்னும் நடக்கலைங்க. அவங்க நல்லா இருக்கிறது போலதான் இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு நல்லா தெரியுது இந்த பாவத்தின் முடிவு சேதம் தான், இந்த பாவத்தின் முடிவு அழிவுதான். அப்ப அந்த அழிவை தீர்க்க தரிசனமாய் பார்த்து, ஐயோ என் ஜனங்க அழிக்கப்பட போகிறாங்களே, என் ஜனங்க முடிவு மோசமா போக போகிறது, அவங்களை தூக்கிட்டு போக போறாங்க, அவங்களை கைதிகளை கொண்டு போக போறாங்க. அந்த வேதனையோட அந்த முடிவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறத இந்த இடத்துல வாசிக்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 42 50 வரைக்கும் வாசிச்சிருவோம். நம்ம இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் இதுக்கு முன்னால கொஞ்சம்
வசனங்கள் எல்லாம் நம்ம தியானிச்சிருப்போம். ஆண்டு வேண்டுமென்றே சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. நம்ம செஞ்ச பாவத்தின் நிமித்தம் தான் நமக்கு தீமை வருகிறது. ஆண்டு இடத்துல நன்மை மட்டுமல்ல, ஆண்டு இடத்துல தீமையும் வரும். இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 42ஆம் வசனத்தில் இது காரணத்தை சொல்றார். ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் ஜனங்களுக்கு அழிவு வருகிறது, ஏன் நுகத்தடி மேலே வைக்கப்படுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகொலியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களில் இருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. அழிவுதான். ஆனா சொல்றாரு, ஒரு நம்பிக்கை என்ன, எப்படியாவது ஜனங்க மனம் திரும்புவாங்க, ஆண்டவர் கண் நோக்கி பார்ப்பாரு, ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறத பார்க்கிறேன். முதல் காரியம், எரேமியா தீர்க்கதரிசி மூலமா நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, நம்ம ஜனங்க பாவம் செய்யும் போது அந்த பாவத்தின் நிமித்தம் வரப்போகிற முடிவை ஒரு தேவ பிள்ளை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறவர்களா இருக்கும். அவங்க பாவம் செய்ததை பார்த்து கோபப்படவும் முடியும். ஆனா கோபப்படுவது நம்முடைய அழைப்பு அல்ல. ஆனால் நாம பலவீனம் உள்ளவர்கள், நாமும் எத்தனையோ முறை அப்படிதான் இருந்திருப்போம். ஒருவேளை அந்த சூழ்நிலை இருந்தால் நானும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். எனக்கு ஆண்டு இரக்கம் பாராட்டினார். ரொம்ப நாள் முன்னால, வருஷத்துக்கு முன்னால ஒரு சில பிரதர்ஸ் வந்து நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஒருத்தருடைய பழக்கமாச்சு, அந்த ஜெயிலுக்கு சான்ஸ் கொடுத்தான். போய் சுவிசேஷம் வாரத்தில் ஒரு தடவை சுவிசேஷம் சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்தான். அப்போ போயிட்டு வந்து ஒரு சகோதரன் என்னோடு பகிர்ந்து கொண்டாரு. அவங்க கதையெல்லாம் கேட்ட போது எனக்கு அசைவாயிடுச்சுன்றத, நானும் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தா நானும் அந்த தப்பு செஞ்சிருப்பேன். நான் இன்னைக்கு வெளியே நடமாடுகிறேன்னா ஆண்டு எனக்கு கிருபை கொடுத்துருக்குறாங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளே என்னை கொண்டு போகலை. அவங்க துரோகிகள் அல்ல, அவங்க கெட்டவங்க இல்லை, மோசமானவங்க இல்லை. அந்த சூழ்நிலை அவர்களை இந்த கொலைகாரனா மாற்றி. ஒருத்தருடைய சாட்சியை சொன்னார். கண்ணு முன்னால ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியை கெடுக்க போறாங்களாம். ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இல்லை, அவங்கள வந்து அசுத்தமா செய்ய போகும்போது கோபத்துல அவரை தள்ளி விட்டு இருக்கிறாரு. தள்ளி விட்டவர் தலையில பட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மகன் இறந்துட்டான். சூழ்நிலையினால இவரை இப்போ கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிறாங்க, பெருந்துறையில் ஜெயிலில் கொண்டு போய் டெம்பரரி வச்சு வேற எங்கே கொண்டு போக போகிறான். அந்த சகோதரன் அழுகிறாங்க, நான் கொலை செய்யணும்னு கொலை செய்யலை, என் கண்ண முன்னால் என் மனைவியை கெடுக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும். அப்போ அவனை தப்பிக்கும்படி தள்ளுன தலைப்பட்டு என்ன இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வேதனைப்படுகிறேன், காலகாலமாக இந்த இடத்துல நான் ஜெயிலில் வேதனைப்படுகிறேன். அப்போ இந்த சகோதரன் சொன்னாங்க, எனக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா நானும் அப்படி பண்ணியிருப்பேன், ஆண்டு எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. பாருங்க, இதை பார்க்கிற பார்வை, தப்பு செஞ்சுட்டாங்க அதனால தண்டனை அனுபவிக்கிறாங்க, நியாய தீர்ப்பாய் பேசவா முடியும். நானும் ஒருவேளை அந்த சூழ்நிலை இருந்திருந்தேன், நானும் அப்படிதான் இருப்பேன், வெளியே நடமாடுகிற ஆண்டுடைய என்னுடைய கிருபை. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு இருதயம் என்னன்னா, அந்த சூழ்நிலை என்னையும் வச்சு பார்த்து புரிந்து கொண்டவனா, ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. அவர் சொல்லுகிறாரு, புலம்பல்ல, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும் மட்டும் நான் அழுதுட்டே இருப்பேன். எதுக்காக? என் ஜனங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் முதல் காரிய எரேமியா மூலமா கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, நம்ம பகுதியில், நம்ம சபையில, சமுதாயத்துல அல்லது செய்திகளில பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவத்து நிமித்தம் வரப்போகிற விளைவை பார்த்து நரகத்துக்கு போக போறாங்களே, அழிக்கப்பட போறாங்களே, சாத்தான் கைக்கு போக போறாங்களே உணர்ந்தவர்களா அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறவர்களாய் மாறணும். நம்ம எடுக்க வேண்டாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அப்பேற்பட்ட ஜனங்களின் நெற்றியில அடையாளம் போடுன்னு இயேசுப்பா சொல்லுகிறார். என்னுடைய நெற்றியில அடையாளம் போடப்பட்டு இருக்கிறதா? என்ன அடையாளம்? அழிந்து போகிற மக்களுக்காக அவங்க முடிவை நினைச்சு அழுகிற ஒரு மகன் என்று சொல்லி, மகள் என்று என் மேல அடையாளம் போடப்படுகிறதா? ஒன்று. இரண்டாவதாக எரேமியா 4ஆம் அதிகாரத்துல, இந்த எரேமியா புஸ்தகத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய அந்த ஆத்தும பாரம், அவருடைய அந்த ஏக்கத்தை நம்ம பார்த்துட்டு, ஆண்டவரே எங்களையும் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு தேவை. சபைகள் மாறணும்னா, சமுதாயம் மாறணும்னா எரேமியா போல கண்ணீர் விட்டு அழுகிற மக்கள் இன்னைக்கு தேவை. எரேமியா 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போங்க. என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. இரண்டாவது சூழ்நிலை என்னன்னாங்க, முதல் சூழ்நிலை பாவம் செஞ்சுட்டாங்க. பாவத்து நிமித்தம் அவர்களுக்கு வரப்போகிற அழிவை தீர்க்க தரிசனமாய் பார்த்து
அது நிமித்தம் கண்ணீர் விட்டு அழுகிறவர் எரேமியா தீர்க்கதரிசி. இரண்டாவது, இந்த இடத்துல பாவத்தின் நிமித்தம் எதிரி மேற்கொள்ள போகிறான். பாவத்தின் நிமித்தம் எதிரி இந்த ஜனங்களை அழிக்க போகிறான். அதாவது இவருடைய பார்வை என்னன்னா, ஜனங்க பாவம் செய்யறாங்க. பார்த்த போது இதுவரைக்கும் கர்த்தருடைய ஆளுகையில இருந்தவங்க இப்ப யாருடைய ஆளுகைக்கு போக போறாங்க? எதிரியின் ஆளுகைக்கு போக போறாங்க. ஏன்னா பாவம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ஒருவன் பாவம் செய்வானா, பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு என்னவா இருக்கிறான்? அடிமையாய் மாடுகிறான். ஏன்னா பிசாசு தான் ஆதி முதல் பாவம் செய்கிறான். என்னை பாவம் செய்ய வைப்பது அவன். இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் கர்த்தருடைய பாதுகாப்புல இருந்து நான் போய் சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போகிறேன். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி புலம்புவது என்னன்னா, ஐயோ, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டியவங்க, இருந்தவங்க, அன்பை ருசி பார்த்தவங்க, இரக்கத்தை ருசி பார்த்தவங்க, ஆறுதலை ருசி பார்த்தவங்க யார் கைக்கு போக போறாங்க? எதிரியின் கையில போக போறாங்களே. இவர் சொல்லுகிறாரு, யுத்தத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன், எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறேன், என்னால சும்மா இருக்க முடியல, என் குடலெல்லாம் நோவுகிறது. இப்ப நம்ம ஏதோ சாப்பிட்டு குடலெல்லாம் எரியுதுன்னு சொல்றது போல இவர் சொல்லுகிறாரு, ஜனங்கள் செய்த பாவத்தை பார்த்த உடனே சாத்தான் வரப்போகிறானே, சாத்தான் மேற்கொள்ள போறானே, அழிக்க போறானே, இந்த குடும்பம் அழிக்கப்பட போகிறது, அந்த சாத்தானுடைய காரியங்களை பார்த்து கண்ணீர் விட்டு புலம்புகிறத பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன், என் கண்ணே நீராய் சொரிகிறது, என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார், பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். ஆண்டவர் தூரமா போயிட்டாரு, பகைஞன் பக்கத்துல வந்துட்டான். இதை பார்த்த உடனே தாங்க முடியவில்லை, அழ ஆரம்பிக்கிறாரு, கதற ஆரம்பிக்கிறாரு. இப்ப எனக்கும் உங்களுக்கும் இந்த பார்வை வரணும். இப்ப நம்ம குடும்பத்துல கூட தப்புன்னு தெரியுது, வேணும்னே அதை செய்யறாங்க. நம்ம சபையில இது தப்புன்னு தெரியுது, வேணும்னே செய்யறாங்க. கோபப்பட்டு பேசுகிறவனா இல்லாம, ஐயோ இப்படி செஞ்சிட்டா சாத்தான் கைக்கு போக போறாங்களே, கர்த்தர் இவர்களை விட்டு தூரம் போறாரு. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் பாவம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார். ஆண்டவர் போயிட்டாருன்னா அவங்க சாத்தான் கைக்கு தானே போறாங்க. சாத்தான் அழிக்கிறவனாச்சு, சாத்தான் கொலைபாதகனாச்சு, ஆத்துமாவை நஷ்டப்படுத்திடுவானே. அதை பார்த்துட்டு எரேமியா கண்ணீர் விட்டாருன்னு வாசிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த பார்வையை தாங்க. ஜனங்க பாவம் செய்யும் போது, சபையில பாவம் நடக்கும் போது, இந்த முடிவு சாத்தான் கைக்கு போக போறாங்களே, அவன் சந்தோஷமா வைக்க மாட்டானே, அழிப்பானே, நரகத்துக்கு கொண்டு போயிடுவானே, அதை பார்த்தவங்களாம் எரேமியா கதறுகிறத பார்க்கிறோம். இரண்டாவது சூழ்நிலை. மூன்றாவது, எரேமியா 8ஆம் அதிகாரத்துல 21, 22 வாசிப்போம். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களால் நானும் காயப்பட்டேன், கரிகருத்து இருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது, கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனான். இங்க மருந்து, பிசின்ங்கும்போது மருந்து. கீழையாத்துங்கிற இடத்துல ஒரு சில மரங்கள், ஒரு மருந்து மரங்கள் வளருமா, அதுல இருந்து இப்படி ரப்பர் மரத்திலிருந்து அந்த உள்ள இருந்து பிசின் வெளியே வருவது போல இந்த மரத்துல வரக்கூடிய அந்த வெளியே வருகிறத வச்சு மருந்து செய்வாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அந்த இடம். அப்போ மருந்து வருவதனால அந்த மருந்தை கொடுக்கிறவர்கள் நிறைய மருத்துவர்கள் அந்த இடத்துல இருப்பாங்களாம். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ. இப்போ வைத்தியர்களும் இருக்கிறாங்க, பிசின் தைலமும் இருக்கிறது. ஆனாலும் ஜனங்கள் சுகமாக. அதை வச்சு தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் காயப்பட்டதை பார்க்கிறேன், என் ஜனங்கள் கரிகருத்து போகிறத பார்க்கிறோம், நானும் அந்த மாதிரி காயப்படுகிறேன், நானும் கரிகருத்துகிறேன். அவர் அழுகை என்னன்னா, பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியம் இல்லையோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசின் தைலம் இருக்கிறது, ரண வைத்தியம் இருக்கிறது, ஆனால் அந்த ஜனங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? பூசிக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ரண வைத்தியம் பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. ஆகையால் அவர்கள் இந்த பலவீனத்திலே இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது பிசின் தைலம் கர்த்தருடைய வசனம் சொல்லி சொல்லலாம், ரண வைத்தியன் அதை சொல்லக்கூடிய ஊழியர்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல இந்த எரேமியாவோட பாரம் என்னன்னா, வசனம் இருக்கிறது, வசனம் சொல்லக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஜனங்களோ வசனத்தின் பக்கமா போக மாட்டேங்கிறாங்க, ஜனங்களோ ஊழியர்கள் பக்கமா போக மாட்டேங்கிறாங்க, தங்க பக்கமா வரக்கூடிய வசனத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆகையால் கரிகருத்து இருக்கிறாங்க, காயப்படுகிறாங்க. இதை பார்த்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறேன். மூன்றாவது சிச்சுவேஷன் என்ன? தங்கள் பக்கமா வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறாங்க, ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியர்களை தேடி போக மாட்டேங்கிறாங்க, சபை கூடுதலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. வாய்ப்பு இல்லைன்னு இல்லை,
ஊழியர்கள் இல்லைன்னு இல்லை, வசனம் இல்லைன்னு இல்லை, வசனம் இருக்கிறது, சபை கூடுதல் இருக்கிறது. தேடி போக மாட்டேங்கிறாங்களே. போனா நல்லா இருக்குமே, போனா சுகமா இருப்பாங்களே, போனா விடுதலை ஆவாங்களே. என் ஜனங்களோ போகாம பாவத்தின் மேல் பாவம் செஞ்சு இறுதியில அழிவுக்குள்ள சாத்தான் கையில போக போறாங்களே. இதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். வாய்ப்பு இருந்தோம், சான்ஸ் இருந்தோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே. எத்தனையோ தடவை அந்த சூழ்நிலை விட்டு தூரம் போகும்போதுதான் அதோடைய ருசி நம்மால புரிந்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் வெளியூர் போன போதுங்க, சபை கூடுதலின் அந்த மேன்மை ரொம்ப புரிந்து கொண்டோம். யாருமே இல்லை, ஐக்கியப்படுவதற்கு யாருமே இல்லை. மொழியும் தெரியாது, சேர்ந்து ஜபிச்சாலும் அந்த அந்த அவங்க வார்த்தைகள் நமக்கு புரிகிறது இல்லை. அவங்க வழியெல்லாம் வித்தியாசமானது. பாட்டு 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 மட்டும்தான் அவங்க ஆசை. ட்ரம்ஸ் போடுவாங்க, சத்தமாக பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க, அதுதான் அவங்க ஆசை. வசனமே இல்லை. வசனம் சொன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க, அந்த வசனத்தை விளக்குவதற்காக 1 மணி நேரம் அந்த கதை இந்த கதையில் பேசிட்டு இருப்பாங்க. அங்க போகும்போது தான் நம்ம சபை கூடுதலின் மேன்மையை புரிந்து கொள்ள முடிஞ்சு. ஏக்கம் பார வாஞ்சம். இந்த இடத்துல எரேமியா சொல்லுகிறாரு, ஆயத்தமா பிசின் தைலம் இருக்கிறது, ரணவைத்தின்னு இருக்கிறாங்க, ஜனங்க ஏற்றுக்கொள்ளலையே, ஆகையால் அந்த கேடு அடைகிறாங்க, காயப்படுகிறாங்க. அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்போ எனக்கு கூட நம்ம ஜனங்க பாவத்துக்குள்ள போகும்போது என்ன பாரம் வரும்னா, ஆண்டவரே அவங்க சபைக்கு வந்தாங்கன்னா வாழ்க்கை மாறுமே, வேதத்தை திறந்தாங்கன்னா வாழ்க்கை மாறுமே, முழங்கால் படிக்கிற வாழ்க்கை மாறுமே, காசுக்கு பணத்துக்கு வேலைக்கு படிப்புக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் ஆவிக்குறி காரியத்தை கொடுப்பாங்கன்னா எத்தனை லைஃப் மாறிவிடுமே. செய்ய மாட்டேங்கிறாங்களே, உணர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் சார்பாக கண்ணீர் விடுகிற எரேமியாக்கள் தேவை. ஒரு வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம். அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ணின கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாக கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அந்த ஆசையா தேவவசனத்தை அனுப்புகிறார் அந்த அந்த மக்களுக்கு என்று சொல்லி பாருங்க. சபையில வசனம் கொடுக்கப்படுமானாங்க, ஆண்டவர் வரக்கூடிய எல்லாருடைய மனநிலையும் பார்த்து அவங்க என்ன தேவையோ அதை அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். நமக்கு என்ன தேவையோ, ஏதோ ஒரு குறையில நம்ம இருப்போம், ஏதோ ஒரு பலவீனத்துல நம்ம இருப்போம், ஜெபத்தோடு உள்ள உட்காரும் போது யார் பிரசங்கிக்கிறாங்கன்னு சொல்லி அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட அன்னைக்கு பேசுறார். அன்னைக்கு பேசும்போது அந்த வசனம் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட வசனம் சொல்லி அழகா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நிறைய தடவை நம்ம லைஃப்ல அனுபவிச்சிருப்போம், எனக்காகவே ஆண்டவர் பேசுறேன், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரிகிறது, என் சூழ்நிலை தெரிகிறது, என் பாவம் தெரிகிறது, எத்தனையோ தடவை சொல்லியிருப்போம். அப்ப கர்த்தர் சபையில எனக்கு என்று ஆயத்தம் பண்ணி ஒரு வசனத்தை அனுப்புகிறார். நான் வராம போய்க்காத என்ன செஞ்சிடேன், நான் இழந்து போய்விடுகிறேன். அதே இடத்துல சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அவர்களுக்கு செவி கொடுக்க என்னல்ல மனம் இல்லாம போயிட்டாங்க. நெகேமியா புஸ்தகத்துல கூட, நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போமாங்க. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கூடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்து அநேக வருஷமா அநேக சூழ்நிலைகளில் அன்று பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு என்ன இல்லை, செவி கொடுக்க மனதில்லை. ஆகிய நியாய தீர்ப்பு வந்துச்சு. எரேமியா தீர்க்கதரிசி 3வது, அந்த ஜனங்க வாய்ப்பை இழந்துட்டாங்களே, சான்ஸை இழந்துட்டாங்களே, கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை இழந்துட்டாங்களே, ஐயோ உட்கார்ந்தார், ஐயோ வேதத்தை வாசிச்சா, ஜெபம் பண்ண வாழ்க்கை மாறுமே, அதை நினைச்சு புலம்பி அழுகிறத பார்க்கிறோம். கடைசியா எரேமியா 13ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேங்கள், கர்த்தர் விளம்பினார், அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னம் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னம் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொல்லி. 4வது சிச்சுவேஷன், எரேமியா தீர்க்கதரிசியுடைய பாரம் என்னன்னா, இந்த ஜனங்க அழிக்கப்பட போறாங்க. இந்த ஜனங்க எதிரிகள் இவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போக போறாங்க. காரணம் என்ன? இவர்கள் தேவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மகிமை செலுத்த மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் நன்மை செய்கிறாரு,
கர்த்தர் தான் இதை செய்கிறாரு, கர்த்தர் செய்தார் என்று சொல்லாம நான் செஞ்சுட்டேன் அல்லது வேற யாருக்கோ மகிமை செலுத்துகிறாங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாம போனதுனால பைபிள் சொல்லுது இது நிமித்தம் அழிவு வரப்போகிறது, அதை நினைச்சு நான் இப்போ கண்ணீர் விட்டு அழுகிறேன்னு எரேமியா சொல்லுகிறார். 4வது சிச்சுவேஷன் என்ன, ஏன் எரேமியா அழுதினாரு? எனக்கு உங்களுக்கு என்ன பாரம் வரணும்? நம்ம ஆண்டவர் சிருஷ்டித்த நோக்கம், நம்மை ரட்சித்த நோக்கம். ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு அந்த சத்தியம் தெரியாது. ஆனா நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்மை ஆண்டவர் ரட்சித்ததின் நோக்கம் நம்ம வசதியாய் வாழ்வதற்காக அல்ல. பாருங்க, முன்பு கர்த்தருடைய பிள்ளைங்களா இல்லாமல் இருக்கும்போது தேவையற்ற செலவுகள் இருக்கும், தேவையற்ற அசுத்த பழக்கங்கள் இருக்கும், நமக்கு வருமானம் எல்லாம் எங்கே போகுதுன்னு செலவு என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பிள்ளையா மாறுனதுக்கு அப்புறம் நிறைய பழக்கங்கள் குறைகிறது, நிறைய வித்தியாச காரியங்கள் நடக்கிறது, காசு மிச்சமாகிறது. இந்த மிச்சமான காசு எனக்கு வசதியாக வாழ்வதற்காக கர்த்தர் கொடுக்கணும். எதுக்காக செய்கிறாரு? இது நிமித்த கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும் என்பதற்காக. எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல திருடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். திருடுகிறவர்கள் இனி திருடக்கூடாது, நீங்க சம்பாத்தியத்தை வச்சு நீங்க நல்ல சுகமா வாழணும் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லுகிறாங்கன்னா, திருடுகிற நீங்கள் இனிமேல் திருடாதீங்க, நலமான வேலை செய்யுங்க. ஏன் நலமான வேலை செய்யுங்க? குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்ப ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது, என்னை ரட்சித்த நோக்கம் என்ன, என்னை மாற்றின நோக்கம் என்ன? நான் வசதியாய் வாழ்வதற்காக அல்ல, என்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை அதிகப்படுத்துவதற்காக அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள் மூலமா தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அப்படி இல்லாம போனா எனக்கு கொடுக்கப்பட்ட வருமானங்கள் வாய்ப்புகளை வச்சு நான் வசதியை பெருக்கிக் கொள்ளும் போது நடப்பது என்ன? பெருமை வர ஆரம்பிக்கும், எனக்குள்ள அகங்காரம் வர ஆரம்பிக்கும், மேட்டிமை வர ஆரம்பிப்போம், கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார், என் வாழ்க்கை மோசமா போயிடும். அப்ப இந்த இடத்துல எரேமியாவுடைய கண்ணீர் என்னன்னா, ஐயோ என் ஜனங்க மனம் திரும்பாம கர்த்தருக்கு மகிமை செலுத்த மாட்டேங்கிறாங்களே, மகிமை செலுத்தாதனால முடிவு மோசமாய் போகிறது, பெருமை விடுகிறது. பெருமை வந்துச்சுன்னா கர்த்தர் தூரம் போயிடுவாரு. அன்றைய மனம் திரும்பப்படுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம், இது ஒண்ணு மட்டும் நம்ம வாசிச்சு முடிச்சிருவோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போமா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாதவுடைய இருதயம் ஈருள் அடைந்தது. அதனால என்ன நடந்துச்சா? 24வது வசனத்துல, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை மகிமைப்படுத்தாம போனதுனால் அவர்களை அசுத்தத்திற்கு தேவன் ஒப்பு கொடுத்தாருங்க. இன்னைக்கு நமக்கு முன்னால 4 சூழ்நிலைகளை கர்த்தர் முன்னால வைக்கிறார். எரேமியாவுக்கு அதை பாரமா இருந்துச்சு. பாவத்து நிமித்தம் அவங்க வரப்போகிற அழிவை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதார். பாவத்து நிமித்தம் பிசாசு மேற்கொள்வதை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாவத்து நிமித்தம் ஆண்டு கொடுக்கிற வாய்ப்புகளை, வசனங்களை, ஊழியர்களை அனுப்புகிறார். ஐயோ அதை கீழ்ப்படியாம அழிந்து போறாங்களே, அதை பார்த்து அழ ஆரம்பிச்சிடற. தேவனுக்கு மகிமை செலுத்தாம தங்களுக்கு மகிமை செலுத்தி பெருமைக்குள்ள போய் இறுதியில மோசமா போவதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவரே எங்களையும் எரேமியா தீர்க்கதரிசியை போல மாற்றுங்க ஏசப்பா. இதை கண்ணி மூடி ஜெபம் பண்ணுவோம். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாருன்னு வசனம் சொல்லுது. திறப்பிலே நிற்கிற ஒருவன் கூட இல்லையே, இந்த தேசம் அழிப்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையே, திறப்பில் நிற்கிறவன் இல்லையே, சுவரை அடிக்கிறவன் இல்லையே என்று சொல்லி தேசம் அழிக்கப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது. நீ ஆண்டவர் இந்த ஜெனரேஷனுடைய, இந்த சந்ததியுடைய எரேமியாக்கள் எங்கே என்கிற அவருடைய ஆதங்கம் நம்ம பக்கமாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த பாவத்தை விட இன்றைக்குடைய பாவத்தின் அளவு அதிகமாக பெருகிடுச்சு. பாவம் பெருகி கர்த்தர் சமூகத்தில் எட்டினதா கர்த்தர் இறங்கி வந்தார் வேதத்தில் வாசிக்கும். இன்னைக்கு பாவம் பெருகிக் கொண்டே போகிறது. சமுதாயத்தில, சபைகளில, நம்முடைய குடும்பங்களில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறதோ, இதை பார்த்து எனக்கு என்ன கவலை என்று சொல்லி தூரமாய் போகிறவர்களா நம்ம, அல்லது எரேமியாவை போல வரப்போகிற அழிவை பார்த்து, சத்துரு மேற்கொள்ளுகிறத பார்த்து, கிடைத்த வாய்ப்பு எல்லாம் அசட்ட பண்ணுகிறாங்களே, இவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம தங்களுக்கு மகிமை செலுத்துகிறாங்களே என்று சொல்லி கண்ணீர் விடுகிற எரேமியாக்களா நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறாருன்னா நம்ம ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. இங்க எரேமியாக்கள் உண்டு, எனக்காக பேசுகிற நாவுகள் இங்கே உண்டு, என் சமூகத்துல கதறுகிற எரேமியாக்கள் இங்கே உண்டு என்று சொல்லி நம்ம இடத்துல மறுபடியும் சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஐயா எங்க மேல வைக்கிற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். சுயநலம் உள்ளவர்கள் அப்பா, நாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்ணீர் விட்டு அழுவோம் ஏசப்பா.
எங்களுக்கு ஒரு துக்கம் என்ன சாப்பிட முடியாதுங்கனால உபவாசிப்போம், ஜெபத்துக்கு வருவோம், சபைக்கு போவோம், அவங்க இவங்க கூட சொல்லுவோம். ஆனா பக்கத்து வீட்டுல, பக்கத்து சபைகளில, எங்க சபையில் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பாரமே இல்லாத எங்க கூட எரேமியாவை மாற மாட்டாயான்னு நீங்க கேட்குறீங்க. எங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கைக்காக நன்றி அப்பா. நாங்க அப்படி இல்லாத எங்களை பார்த்து நீர் தான் வல்லவர் அப்பா. இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அழுகிற எரேமியாக்களா எங்களையும் மாற்ற சித்தம் கொண்டுதான் இன்னைக்கு எங்களோடு கூட பேசுகிறீங்க. இந்த ஜெப ஊழியத்தின் குறைவு எங்க சபையில ரொம்ப உணர்கிறோம், ஊழியர்களை ரொம்ப உணர்கிறோம், எங்க குடும்பங்களில உணர்கிறோம் அப்பா. தாங்கி பிடிக்கிறவர்கள் இல்லாததுனால, ஜெபிக்கிறவர்கள் இல்லாததுனால, நாங்களும் அதை விட வேற எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இன்னைக்கு ஜனங்க சீர்கெட்டு போகிறத, அந்த கேடு அடைகிறத, கரிகருத்து இருக்கிறத, சத்துரு மேற்கொள்ளுகிறது பார்த்து ஜெயிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, அந்த கண்ணீரின் துக்க அந்த வேதனைகளுக்கு தாங்க. எரேமியா சொல்வது போல என் தலையெல்லாம் கண்ணீராக நிரம்பட்டும், என் கண்கள் கண்ணீர் உற்சாகமா இருக்கட்டும், இரவும் பகலும் அழுகிற ஒரு தீர்க்கதரிசிகளா தேவ பிள்ளைகளா எங்களுக்கு நீங்க மாற்றுங்க. இன்னைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா, எங்களை நம்புகிறீங்க சுவாமி. இந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாங்க வருகிற நாட்களில் ஆண்டவரே அசுத்தத்தை பார்க்கும்போது, பாவத்தை பார்க்கும்போது எரேமியா போல இருதயத்தை கொடுத்து நியாய தீர்ப்பை சொல்லுகிற ஒரு ஊழியர்களா நாங்கள் இல்லாம ஜனங்க மனம் திரும்பணுமே, பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்கிற வரைக்கும், கண்ணோக்கி பார்க்கிற வரைக்கும், பாதத்தை பிடித்துக்கிறவர்களா அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும், வாய்ப்பு இருக்கிற வரைக்கும், அன்று வருகை வரட்டும் ஜெபிக்கிறவர்களா எங்களையும் நீங்க மாற்றுங்க. புதிய கன மகிமை செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.